ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சாதம் மீதமான சாதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாதத்தை வச்சு ஒரு தாளிப்பு சாதம் எப்படி செய்யுதுன்றதை இன்றைக்கி பார்க்கலாம். நான் வந்து இந்த பவுல் ஃபுல்லாக பாருங்கள், இது ஃபுல்லாக ரைஸ் வச்சுருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு, இந்த அரிசிக்கு, இந்த சாதத்துக்கு தேவையான அளவு நான் வந்து வெங்காயம் தக்காளியில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு தவா வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம், 1 பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து சேர்த்துறேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ரைஸ் எடுக்கிறீங்களோ, நான் இப்போ இந்த அளவுக்கு அரிசி எடுத்ததுனால, சாதம் எடுத்ததுனால நான் இந்த அளவுக்கு வெங்காயம்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து ரைஸ் கம்மியாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி 4 வெங்காயத்தை வந்து 2 வெங்காயமாக குறைச்சி போட்டுக்கலாம். இந்த சாதம் வந்து உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் மீந்து போனால் தான், சாதம் மீந்து போனால் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுக்காக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே சாதம் வச்சு செய்யலாம். அந்த அளவுக்கு இந்த ரைஸ், இந்த சாதம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது வெங்காயம் வதங்கிருப்பாருங்க. இப்போது இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் போடுங்க. இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வதக்குங்க. இப்போ வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து இதுக்கு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 3 தக்காளி இப்போ இதில் சேர்த்துடலாம். மூணு தக்காளி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் கொஞ்சம் புதினா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நம்ம பிரியாணிலாம் செய்கிறோம் பார்த்தீங்களா, அதே ப்ரொசீஜர் தாங்க இதில். இது சாதம் வச்சு செஞ்சதுனால நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். தக்காளிலாம் நல்லா மேஷ் ஆகணும். நல்லா வதங்கட்டும். வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளிலாம் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போடுங்க.
கரம் மசாலா சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் போடுறேன். இது காரம் வந்து அதிகமாக இருக்குங்க, அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சேர்த்துட்டு கூட அதுக்கப்புறம் சாதம் கலந்த பிறகு உங்களுக்கு பத்தலைன்னா அதுக்கப்புறம் கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துருங்க. இப்போது மசாலாலாம் போட்டு ஒரு நிமிஷம் சும்மா கலந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சாதம் இருக்குது பார்த்திங்களா, சாதம் இதில் போட்டு கலரிடலாம். இப்போது இந்த சாதத்தை இதில் சேர்த்துடுறோம். போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், சாதம்லாம் மொத்தத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டேன். ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் கலந்து விட்ட பிறகு நான் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த டைமில் சேர்த்துடலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஈஸியான டேஸ்டியான தாளிப்பு சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இப்போ வந்து குழம்பு காலி ஆகிடுச்சு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் வந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ண புரியாத டைமில் இந்த ரைஸ் வந்து ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும். நம்ம வெஜ் பிரியாணி சாப்பிட்றத விட இந்த தாளிப்பு சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட வந்து நீங்கள் கேரட் பீன்ஸ் அந்த மாதிரி காய்கறி சேர்க்குறதா இருந்தால் நம்ம வெங்காயம் தக்காளி வதக்குறோம் பார்த்தீங்களா, அந்த டைம்லேயே சின்ன சின்னதாக இதுவும் கேரட்டும் பீன்ஸ் இருந்ததுன்னா பொடி பொடியாக கட் பண்ணி அந்த டைமில் போட்டு சேர்த்து வதக்கிட்டு பண்ணோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள் இது பிளெயினாக இருக்குன்ட்டு நினைக்கிறவங்க நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். இந்த சாதம் வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.